கீழே இறங்கி பேச வேண்டியதானடா. அது காதில் கேட்டால் உனக்கு முன்னே அது படுத்துக்குமாடா. இல்லை முதலாளி, மனசுக்குள்ளே தான் நினச்சேன். அது காதுக்கு எப்படியோ ஒட்டு கேட்டுச்சு முதலாளி. நான் நினச்சி முடியறதுக்குள்ளே பத்துக்குச்சு முதலாளி. நான் ஓரம் கட்டலான்னு இருந்தேன், நான் ரோட்லேயே பத்துக்குச்சு முதலாளி. ஆடா பாவி. அப்புறம் என்னடா ஆச்சு, எழுப்பினியா? இல்லை முதலாளி, அது அடம் முடிக்குது முதலாளி. என்னடா சொல்லுது? நீங்கள் கிரைனை தந்தாதான் ஏதுக்கு வந்து முதலாளி. பார்த்தா அதுக்கு இதே பொழப்பா போச்சுடா. இதுக்குன்னே நான் ஒரு கிரைன் வாங்கி வச்சுக்கிறேன்டா உங்களுக்கு காசு தூக்கிறதுக்கு. சரிடா, நீ ஒன்று பண்ணு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கவலைப்படாத, வசனப்படாத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு ஒன்றும் அடிக்கடி பண்ணலையாடா? அதெல்லாம் இல்லை முதலாளி, நல்லா தான் இருக்கிற முதலாளி. நான் எகிரி கீழே குச்சிட்டேன் முதலாளி. கரெக்டு. வண்டி போனாட புலாசி. நீ உஷாரா இரு. நீ இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். சரி அண்ணாச்சி, என்ன பண்ணுற? நீ எந்த வசனமும் படாத. போய் நேராக நல்ல பெரிய புளியா மரமாக பார்த்து அது அடியில் பத்துவோம். பாய்த்தால் காலம் இருக்குதுடா வண்டியில் இருக்குதுண்ணா. சரி, நீ வாங்கி கொடுத்து இருக்குதாண்ணாச்சி. அதை போட்டு நல்லா பெட்ஷீட்டு போட்டு போய்த்திக்கிட்டு படு. நான் வந்து கிரைன் எடுத்துன்னு வந்து தூக்கிடுறேன். அண்ணாச்சி, ஒரு சின்ன விஷயம் என்னாச்சு, கொச்சிக்காதீங்க அண்ணாச்சி. என்ன சொல்கிறா? நீங்கள் வந்த உடனே என்ன எழுப்பிடாதீங்க அண்ணாச்சி. ஏன்னா நான் ஒரு 8 மணி நேரம் தூங்கினா தான் எழுந்துக்க முடியும். நீங்கள் வந்து வண்டியை எழுப்பிட்டு அதை நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் எழுப்புங்க அண்ணாச்சி. டேய், இது கூட தெரியாத நான் ஓனராக இருப்பேனாடா. டேய், சரிடா, நீ தூங்குடா, நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே அண்ணாச்சி. அண்ணாச்சி, அக்கா நல்லா இருக்காங்களா? யாரா? எந்த அக்காடா? உங்கள் அக்காலாடா? இல்லை அண்ணாச்சி, நம்ம ஓனரம்மா கேட்டேன். அவன் நல்லா தடங்குறா. என்னடா அவளுக்கு? இல்லை அண்ணாச்சி, கனவுல நேற்று வந்தாங்க. நீங்கள் சொன்ன திட்டுவீங்கன்னு சொல்ல. கர்மம். அவன் எப்போ பார்த்தாலும் தான் அவன் எல்லாரும் கனவுலையும் போகிறான். கனவுல தானே வரான், நேரில் வரல. இல்லை அண்ணாச்சி, கனவுல தான் வந்தாங்க. சரி அண்ணாச்சி, அக்காவை நான் கேட்டதான் சொல்லு. கண்டிப்பாக கேட்குறேன். நீ உஷாராக சூதானமாக படு. ரொம்ப பேசாத, உடம்பு கெட்டுவிடும். நான் யாரும் உடம்பு சரியில்லைனா ஒரு 1000 2000 அனுப்புகிறேன். போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு டானிக்கெலாம் ஏற்றிக்கின்னு ஒரு 3 குவார்ட்டர் மட்டும் குடி. ரொம்ப குடிக்காத, உடம்பு கெட்டுவிடும். 3 குவார்ட்டர் குடிச்சிட்டு வந்து பிள்ளை மரத்தில் பார்த்துக்கோ. 2000 அனுப்பிச்சிக்கிறேன் பாரு. கைதா போடா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி, நான் போய் சரக்கு கழிச்சிட்டு படுக்கிறேன் அண்ணாச்சி. சீக்கிரம் வேலையை போய் படுறா போடா. ஏய், நல்ல சரக்கா மேன்சன் ஹவுஸ் அந்த மாதிரி வாங்கி குடி. இந்த மானக்கட்ட மானிடர்லாம் வாங்கி குடிச்சு உடம்பு கற்றுக்காத. சரிங்க அண்ணாச்சி, நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்களா அண்ணாச்சி? நீங்கள் நல்லா இருந்தால் தான்டா நான் நல்லா இருக்க முடியும். சரிடா, நான் போய் படுறேன்.